ஸோ கைஸ் இனி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறோம். நம்ம ஐடியா ஓப்பன் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் வாங்க நம்மளுக்கு ஆனஸ்டர் காட்டலன்னு சொல்லி இப்போ காத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ரோன் போகலாம். வந்துட்டோம். நீங்கள் சேவை போகிறாரு அவரு. எல்லோரும் வேண்டுக்கோங்க. இருங்க ஃப்ரெண்ட். ஒய்ஃபை கிடைக்கல. அவங்ககிட்டே அமௌண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கை தர்ற மாரி இது யார் இருந்ததா ஏறினே நம்ம லோன் உல்ஃபில் வச்சுருக்கானே நம்ம பழைய ஐடியில் ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்கள். அவன் பேச காட்டு. மெடிக்கெட் போடுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நல்ல நேரம். வா 2 அடியில் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள இருங்க நம்மளும் ஒரு டைம் வரோம். டசடிகள் ஓடு மேலே இருக்கிறார பார்க்கலாம். மேலே இருக்கிறாரு அது அண்ணா. ஒரு அண்ணா அது அந்த அண்ணா கீழே வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா அங்கேயே நிற்குது. எங்க அந்த அண்ணா வச்சுட்டோம். இந்த அண்ணா யாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேர் நிஷாந்த். அவர் இல்லை இந்த பவர் வச்சுன்னு இருக்காரு. நம்ம இந்த பவர் வச்சுன்னு இருக்கோம். கீழே இறங்கினோடனே இதான் வேண்டாம். டாட்டா. நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக 5வது சேர்க்கும் போது ஒரு டாட்டா போட்டு போகலாம். அப்படி தான் அவருக்கு ப்ரோ பிளேயர் தான் இருக்காங்க. ப்ரோ பிளேயர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த லேண்ட் ஆச்சுலாம் காணுமே. ஓ வெளில வானவும் அதோ பாதிர வாமச்சா மாமா பர்த்டே ஃபார் சீமா. ஓ எக்ஷட் வாமச்சா மாமா பர்த்டே ஃபார் சீமா. கையில் கூடுறா சாமாயம்மா மஜா பண்ணலாமா மாட்டாக. கையில் கூடுறா சாமாவை ஷூட்டில் காமாவை. இது மூச்சுட்டு போடு. இது நம்மளுக்கு டாட்டா சொல். இப்போ பார்த்தீங்களா 4 5 டாட்டா 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 பாய் பிடி டோட்டா பாய் சிங்கிள். எனக்கு பிடிச்ச குதிச்சே இருக்கலாம். அவன் அங்கே வந்து ஸ்கோப் பண்ணிருப்பா 2x. இது குதிச்சே இருக்க தோறு அங்கேயே நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க
பாய். இது சொன்ன மாதிரி டாட்டா போட்டேன். ஒன் மேட்ச்சே எப்படி இருந்துச்சுன்னா வாங்க நம்ம ஐடி ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். முன்னாடி சுற்றி காட்டுறேன். இருங்க நம்ம நம்ம இது முன்னாடி ஒரு ஸ்கின் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்கில் வச்சுருந்தோம். தெரியல. ஆனால் பாட்டிலும் தப்பி சொல்கிறாருங்க. கொஞ்சம் எவ்வளோ கூட்டுறாங்க. இருங்க வரங்க வா ப்ரோ. வந்துட்டார் 1v1. என்ன ப்ரோ ஒரு புரியல் வெளில போயிடுறா. இருக்காது. ஆமாட்டா மாமா நல்லா அடிக்க மாட்டேது பாட்டா. அவர் எத்தனை ஸ்கோர் காட்டுறாரு? வெள்ளைப்பட்டுக்கு அப்புறம் காட்டுறேன். நான் கொஞ்சம் வச்சேன். இது பண்றேன். ரசப்பொடி ரசம் வச்சு ஊற்றிட்டா சின்ன கடாயில் கொஞ்சமாக வச்ச மாமாக்கு சொரக்கா கூப்பிட்டு காலி 2வது கோஸ் கொஞ்சம் காய்ச்சி சாப்பிடுவாங்க. காய் எடுத்து அவ்வளோதான் வச்சேன். கொஞ்சம் தான் சின்ன கடாய்க்கு ரசம் ஊற்றி கலக்கி ஊற்றிக்கும். இன்னும் போல சசியை கூட சசியை தலைக்கு ஊற்றிக்கிங்கண்ணா. சத்தியா கூட உள்ள போயிட்டேன். தத்தி நாங்கள் சாமி கொடுப்போம் உள்ள ஓடி போட்டா அக்கா நான் தலை முடிச்சு போட்டேன் வெளியோ. காசை கூப்பிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். நீங்களும் ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டுருவாங்க அத்தனை காசு கூப்பிட்டுருலாம். நான் சொல்லிட்டேன் சங்கீதா கூப்பிட்றேன் அக்கா வந்து குளிச்சுட்டு வரேன். பிரபாக்கா கூப்பிட்டு வந்து பிரபாக்கா கூப்பிட்டு வந்து செருப்பால அடி பண்ணாங்க. ஜாக்கெட் இல்ல, நான் ஜாக்கெட் வச்சு போறேன். நீங்க கூப்பிடுவா ஜாக்கெட் வைக்க வசதி பிரபாக்கா போடுவானான்றா. அவ சாமி கிட்ட சொல்ல அப்ப கூப்பிடுகோ. ஜாக்கெட் வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அத கண்டுக்காத. சசி போய்ட்டால. ஏமா இருமா இது நானா சொல்றேன்னா நானே ரீனாக்கா பிரியா இன்னும் தெரியாது. இருங்க மைக் சசி இல்ல சசியை விட்டேன். சசி இல்லடி சத்யாக்கா நான் சுகந்த் ராஜினாக்கா 5 அஞ்சிதா 6 ஒருத்தர் இவங்கள போட மாட்டால மருமோல அப்புறம் கூப்பிட்டா பிரபா கதை வேற யாரை கூப்பிடுவாரு? பிரபா கூப்பிட்டேன்னா நான் ஃப்ரான்ஸ்ல தோத்துனே வரும். அண்ணா எக்ஸ்ட்ரா காசு
ஆமா, அது வந்து சுகுந்தி மாமிக்கு பதில் கேட்கணும். இப்ப சசிக்கு பதில் நீ எத்தனை எழுத்தா காமிக்கிறேன். நான் வாங்கிக்கோ. சசி சுகுந்தி நீங்க இப்போ என்ன ஜாதி புட்டு வலியில் குங்குமம் குங்குமம் மஞ்சா தாலி கயிறு எப்படி தட்டில் வச்சுருக்க சும்மா வச்சுருங்க. தட்டு வேற. சரி 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 சரி. தட்டு தட்டு வேற இல்ல. இந்த ரிட்டன் gift பார்த்தாலே எனக்கே பிடிக்கல. நானே ரிட்டன் gift அது வச்சு அது மேல எல்லாத்தையும் வச்சு மட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ வந்து சாரி கொடுத்து தெரியல செய்யுங்க எனக்கு. ஞாபகம் இல்லையா? சத்தியம் நான் சொல்கிறேன். சரியா அப்போ இதில் குடம் தரேன்னு சொல்ல வேண்டியதான். எனக்கு ஜாக்கெட் தரான்றேன். ஏய் ஆராட்டம் அப்படின்னா வீட்டு வாங்க தரேன். 11 பேருக்கு வச்சு தரணும் புடவை. சாதாரண பூனை போட மாதிரி கூட எடுத்து கொடுக்கலாம். போதும் இது மாரி கூட கட்டிக்கலாம். ரொம்ப கிராண்டு. இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா? அதான் பிரியாக்கா சொல்லுது ஜாக்கெட் பீட்டு புடவை தான் தரணும் நினச்சேன். நீ சொன்னியாம ஜாக்கெட் பீட்டை புடவை வானாக்கா ஜாக்கெட் பீட்டை கொடுக்கா நல்லா இதுவாக சொல்ல புடவை எடுத்து கொடுங்க சொன்ன மாரியாமே. நீ நல்லா இது பண்ணும்போது செய்யக்கா அப்படியா புடவை எடுத்து கொடுத்தானே எனக்கு ஆசை. ஆனால் நிறைய பேர் கூப்பிடுறது பிரியாக்கா எல்லாம் ஊருக்குள்ள கூப்பிட்றோம். ஏன் அது மாரி அது மாதிரி தான் கூப்பிடணும். பொம்பளைங்க ஜெகனா ஜிக்குன்னு இருக்கணும். வரலட்சுமி அது எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ எவ்வளோ மாங்கல்ய பாக்கியம் நல்ல காசு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது குண்டு எக்ஸ்ட்ரா நிறைய தான் செய்யணுமா. கண்டி கம்மியாக்கினே போகக்கூடாது. நிஜமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு கடவாய் நம்ம வந்து செய்யக்கூடாது. மகளிர் காசுலேருந்து எடுத்துடலாமா எடுத்துட்டு நம்ம நாளைக்கு போட்டுக்கலாமா எனக்கு நகை வச்சு அப்படிலாம் யோசிச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு எப்பவுமே உழால் சங்கிதா 15,000 காசு எனக்கு 15,000 மேலே தான் விழும். கடவுளுக்கு எனக்கு 300-400 ரூபா இருந்துக்குது அக்கௌண்ட்டில். அதான் நினச்சினேன் தலையில் போட கும்புதா இருந்துச்சு வலி. இப்போ நான் தாலி கவர் இந்த சாப்பாடு சேர்த்து கொஞ்சம் போட்டுருவாங்க. பாய் நான் கட்ட மாட்டேன். அப்படியே கால் நெட்டு அப்பா தான் இந்த ஒழிப்பாரு சூப்பராக ஒழிப்பாரு. ரசம் இதுக்கு போஸ்ட் பண்ணிச்சு. மலையகரா என்னடா இந்த பைலா கோழி ஓன் ஒலப்பட்டியா அப்படியே பெட்டு இதே மாரி நாசனம் பண்ற எப்படி எதுக்கு இன்னொருத்தராரு அவருக்கு இருங்கோ மற்றவங்களாம் கூப்பிடலாம். ரெடி வாங்கிட்டீங்களா? ப்ரோ ஒட்டாரு இந்த ப்ரோ கூட போகலாம். ஒரே ஒரு டிராப் பெட் மேலே மூஞ்சி வச்சுக்கோ. ஆனால் நீ என்னது பார்த்தா சாம்பார்ப்பா அம்மா வச்சுடா சாம்பார். அம்மா வச்சுட்டு நீ மதியம் போட்டு கொடுக்குற சோறு வெங்காயம் பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாலாம் நல்லா கோஸ் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திரும்பி போட்டுருவாங்க. அவ்வளோ தான் சூப்பராக பூண்டு அப்படி தான் போடுவோம். அப்படியே சாப்பிடணும். பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிடணும். அப்புறம் கோஸ் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வேணாம் கிடையாது ரசம். சரி காய் நம்ம முடிச்சுக்கலாம்.